அரசன் படப்பிடிப்பு நிறுத்தப்பட்டது ஏன்? நிறுத்தியது யார்? நிறுத்த சொன்னது யார்? நியாயம் கேட்க வருகிறார் இந்த டிஆர். அரசனுக்காகவோ சில அரசனுக்காகவோ வாதாடுவதற்காக நான் வரவில்லை. தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கமும் அதற்கு துணையாக நிற்கும் தென்னிந்திய திரைப்பட தொழிலாளர் சம்மேளனமும் அறந்தவறி நடந்துவிடக் கூடாது என்பதை சுட்டிக்காட்டவே நான் வருகின்றேன். ஆம், சிலம்பரசன் நடித்த வெந்து தணிந்தது காடு என்ற படத்தை எடுத்த மரியாதைக்குரிய தயாரிப்பாளர் ஐசரி கணேஷ் அவர்கள் சிலம்பரசனுக்கு எதிராக அவர் வழக்கு மன்றத்துக்கு சென்றார், வழக்கு தொடுத்தார். அந்த வழக்கிலே சிலம்பரசனுக்கு சார்பாக சட்டப்படி உரிமை பெற்ற அங்கீகாரம் பெற்ற பிரதிநிதியாக நான் வழக்கு மன்றத்துக்கு சென்று மாண்புமிகு நீதிமன்றத்துக்கு முன் நின்று போராடி முறைப்படி வென்றும் வந்திருக்கின்றோம். அந்த வழக்கிலே மாண்புமிகு மரியாதைக்குரிய வழக்கு மன்றம் வெந்து தணிந்தது காடு படத்தை தொடர்ந்து 2வது படத்துக்கு கொடுக்கப்பட்ட அட்வான்ஸ் தொகை சிலம்பரசனையே போய் சாரும் என்று ஒரு தீர்ப்பையும் வழங்கியிருக்கின்றார்கள். அந்த தீர்ப்புக்கான நகலும் எங்கள் கையிலே இருக்கிறது. இப்படிப்பட்ட இந்த தருணத்திலே அந்த பழைய வழக்கை எடுத்து வைத்துக் கொண்டு நம்முடைய தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்கள் சங்கமும் அதற்கு துணையாக தென்னிந்திய திரைப்பட தொழிலாளர்கள் சம்மேளனமும் சேர்ந்து இன்றைக்கு அரசன் படப்பிடிப்பை நிறுத்தி வைத்திருக்கிறார்கள் என்ற ஒரு செய்தி வருகிறது. இதை பார்க்கின்ற போது நான் கேட்க விரும்புவதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான். ஒரு தயாரிப்பாளருக்காக போராடுவதற்காக தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கமும் தென்னிந்திய திரைப்பட தொழிலாளர் சம்மேளனமும் நிற்கின்ற போது ஒரு திரைப்பட நடிகருக்காக போராடுவதற்காக தென்னிந்திய நடிகர் சங்கமும் ஏன் நிற்கக்கூடாது? நிற்க வேண்டும். அவர்களும் போராட வேண்டும், உரிமையை பெற்றுத்தர வேண்டும், நியாயத்தை நிலைநாட்ட வேண்டும் என்று ஒரு சுமூகமான தீர்வை ஏற்படுத்தி தர வேண்டும் என்ற கோரிக்கை வைக்கின்றேன். அதே நேரத்திலே சட்டமன்ற தேர்தல் நடக்கக்கூடிய இந்த காலகட்டத்திலே நீதிமன்றத்தால் ஒரு வழக்கிலே தீர்ப்பு வழங்கப்பட்ட பிறகும் சட்டத்தை எங்கள் கையிலே எடுப்போம், நாங்கள் ஒரு நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு படப்பிடிப்பை நிறுத்துவோம் என்று நிறுத்தி காட்டியிருக்கிறார்களே, இது நியாயமா என்று கேள்வி கேட்கவும் விரும்புகின்றேன். அதற்காக இதன் தொடர்பாக விரைவிலேயே பத்திரிகையாளர்களை சந்திக்க இருக்கின்றேன் என்பதையும் இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கின்றேன்.